ஹாய் காய்ஸ் அண்ணங்காருமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகப் மினி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்டு தானே. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, அவங்கள ஃபாலோ பண்ணி வர்றப்போ ஜேகப்புக்கு ஒரு சின்னதாக ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதனால் நியூஸ்க்கு கீழே எதையுமே ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்காது. நீங்கள் நினச்சி ரொம்பவே பயந்துருப்பீங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். வயன் வயன் என்ன மியா? இல்லடி, ஒரு மாதிரியாவே இருக்கே. அதான் அவன் கான்சியஸ் ஆயிட்டானா இல்லையா? ஆயிட்டான்டி. அதுக்கப்புறம் ஏன் இப்படி பயந்துட்டு இருக்க நீ? ஒன்றும் இல்லை, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. என்னன்னு சொல்லி தொலையன். மியா அவனுக்கு நீஸ்க்கு கீழே எதுவுமே ஃபீல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தான். என்னடி சொல்ற? ஆமா, அதான் பயமா இருக்கு. அடிப்பாவி, அப்பவா போய் பார்க்கலாம் அவனை. ஃப்ரெண்டெல்லாம் நின்று பேசிட்டு இருக்காங்கல்ல, இப்போ எப்படி போக முடியும்? ஆமாம்ல. அது சரி, ஆரம் டாக்டர் பார்க்க போனார்ல, என்னாச்சு? வந்துட்டாரா? ரிப்போர்ட் என்னன்னு கேட்டியா? அதை நீயே கேட்டுக்கோ. மியா, எனக்கு என்னப்பா, உனக்கு தானே பயமா இருக்கு. நீ தானே கஷ்டப்படுற. ரிப்போர்ட் என்னன்னு நீயே கேட்டுக்கோ, நான் கேட்க மாட்டேன். கேட்க போறியா இல்லையா? இங்கே பாரு, எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. உனக்கு அவ்வளோ கவலையாக இருந்தா நீ தான் உன் அக்கறையை வச்சுக்கிட்டு நீ தான் கேட்கணும். நான் ஏன் உனக்காக கேட்கணும்? அவனே பாவம் அடிபட்டு கிடக்குறான். நான் போய் அவனை பார்க்குறேன். ஏய், நானும் வரேன். வரா? அப்போ வர்றதானே? வந்து தொலைகிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஒன்றும் வர வேண்டாம். நீ வெளியே நில்லு. மியா, ஓங்கி ஒரு அரை விட்டுன்னு வச்சுக்கோ. காது இருக்குல்ல, காது. சரி அம்மா, சொல்லிட்டேன்டி, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியா அவங்களை கூட்டிகிட்டு ஜேகோப்போட அந்த ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கான். ஜேகோப்பை சுற்றி மெம்பர்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க. ஆரம் அந்த ஸ்பாட்டில் இல்லை. ஜேகோப், நீ எதுக்குடா அந்த டயத்தில் அதுவும் அந்த ரோட்டுக்கிட்ட போன? அது இங்கே பார், கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக எல்லாரும் சுற்றி நின்று கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏதாச்சும் பதில் சொல்றியா? உன் நேரம் அன் டைமில் அங்கே போக சொன்னது. சொல்லுன்னு சொல்கிறேன்னா அப்படிங்கும்போது மியாவும் நீங்களும் உள்ளே வந்துடுறீங்க. ஜேகே அப்படியே அமைதியாயிட்டு எல்லாரும் திரும்பி உங்களை பார்க்குறாங்க. ஜிம்மனுக்கும் உங்களுக்கும் லைட்டாக ஒரு மோதல் மாதிரி போயிருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு ஒரு லைட்டான ஸ்மைலோட வாங்குவேன். ஏய் வாடி, ஏண்டி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு மியா அவங்க கையை பிடிச்சி கிட்ட கூட்டிகிட்டு வரா. ஜேகப் அப்படியே அந்த பெட்டில் படுத்த மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்கா. மெம்பர்ஸ்க்கு மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஜிம்மன் ஆர் இவங்களுக்கு மட்டும் தானே தெரியும். ஸோ உங்களையே பார்த்துட்டு இருக்கான் ஜிம்மன். காய்ஸ், நம்ம கொஞ்சம் நேரம் வெளில வெயிட் பண்ணலாம் வா. ஜிம்மன், நாம ஏன் வெளியில் போகணும்? ஜேகப் சொல்லவே இல்லை அந்த டயத்துக்கு அங்கே நீங்கள் எதுக்கு போனீங்க? ஜேகே, உனக்கு இந்த கேள்விக்கு பதில் தானே நான் சொல்கிறேன். இல்லை, நான் ஜேகப்ட்டு தான் கேட்பேன். ஜேகே வான்னு சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையை பிடிச்சிட்டு ஜிம்மன் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஜிம்மன் போகவுமே அங்கே மெம்பர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. அவங்கள மியாவையும் பார்த்தோன்னே அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் ஆரம் தான் உள்ளே வராரு. நீங்கள் ஜேகப்பு கூட போகலை. ஆரம் கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் என்னாச்சு? எதனால் லெக் அப்படி இருந்துச்சா? அவன் ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜேகப்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். இப்போ எப்படா இருக்கு? நான் ஓகே தான் ஆரம், பரவாயில்ல. ஓகே தான். பெயின் எதுவும் இருக்கா? லைட்டாக பெயினாக தான் இருக்குது. டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 டேஸில் நீ டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். கம்பெனியில் என்னடா சொன்னாங்க? கேட்டாங்க எதுக்கு அன் டைம்லாம் வாங்க போனான்னு. ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்கேன். நீ அதே சொல்லிக்கோ. ஓகே ஆரம். அவன் உங்களை திரும்பி பார்க்குறான். என்னாச்சு? ஏன் லெக் அப்படி இருக்கா? அது ஒன்றுமே இல்லை. அது கொஞ்சம் ஃபோர்ஸபிளாக மெயினான நரம்பில் இடிச்சிருக்கு. அதனால் ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்கு அவனால் ஃபீல் பண்ண முடியாமல் போயிருக்கு. எனக்கு புரியல ஆரம். பேசிக்காக நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம்னா சடனாக எழுந்து நடக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான், மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ நீ ஓகே தானே ஜேகோப்? நான் ஓகே தான்டா. சரி ஓகே, நீங்கள் பேசிகிட்ருங்க. டாக்டர் வர சொன்னார், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
ஆ ஓகே ஆரம் அப்படின்னு சொல்றான். ஆரம் அங்கேருந்து வெளில கிளம்புறான். நீங்க அப்படியே முறைச்ச மாரி நின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜெகப் அவ்ளோ ஸ்மைலோட உங்கள பார்த்துட்டு இருக்கான். மியா 2 பேருக்கு நடுவுல அப்படியே ஃபேஸ கொண்டாந்து வச்சு ஜெகப்ப பார்க்குறா. ஜெகப் அப்படியே அந்த ஸ்மைல்லாம் போயிட்டு மியாவ அப்படியே கியூட்டா பார்த்துட்டு இருக்கான். "ஏன்டா? ஏன்டா அப்படி பண்ண?" "என்ன ஏன் கேட்குற? உன் ஃப்ரெண்ட கேட்க வேண்டியது தானே?" "என்ன? என்ன கேட்கணும்?" "ஆம். இல்ல நீ நின்னு என்கிட்ட பேசியிருந்தா நான் ஏன் பின்னாடியே வரப்போறேன்? நான் தான் பேசலன்னு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு பின்னாடி வர்ற? நீ பேசுற வரைக்கும் வர வேண்டியதுதான். உனக்கு மண்டையில ஏதாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? பின்னாடி தான் வர்ற. முன்னாடி வர கார் கூட உனக்கு தெரியல. ஏய் அவனே பாவம்டி. அடிபட்டுருக்கான். அவன்கிட்ட போய் கத்துனா, மியா நீயும் சேர்ந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருந்த. அவ்வளவுதான் உனக்கு. அவ்ளோ பெரிய ரோட்ல என் பின்னாடி வர்றதுக்கு உனக்கு நடு ரோட் தான் கிடைச்சுச்சா? வயன் அவன் சொல்றது நியாயம் தானே. நீ நின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்திருந்தா இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது. நீ வேற தேவையில்லாம அழுது பயந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கதறி கதறி மியா ஆ, அந்த மாதிரிலாம் பண்ணல. ஆனா பயந்தல்ல. நிஜமா பயந்தியாடி? நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடி சொல்லிட்டு இருக்க? வயன் நான் உன்னதான் கேக்குறேன். நிஜமாவே பயந்தியா? எனக்காக அழுதியா? நான் யாருக்காகவும் அழல. ஆம், வயன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில உனக்கு மரியாதை அவ்வளவுதான். உனக்கு கால் சரியாச்சுல்ல? உனக்கு இப்ப கால் ஓகே தானே? இல்ல எனக்கு ஓகே இல்ல. இப்போதானே ஆரம் சொன்னா ஓகேன்னு, அப்புறம் எப்படி இல்லைன்னு சொல்ற? நீ என்ன கேட்கவே இல்லையே. இப்போ உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். என் பழைய வயனா என்கிட்ட கேளு, நான் பதில் சொல்றேன். இந்த மாதிரி கோவப்பட்டுக்கிட்டுலாம் என்கிட்ட பேசாத. என்னால உன்னை பார்க்கவே முடியல அப்படி. ஒன்னே என்ன நான் பார்க்க சொல்லல. பாக்குற மாதிரி இல்லடி நீ கோவப்படுறப்ப. மியா இவன ஏய் சும்மா இருங்கடி. ஹாஸ்பிட்டல்ல வந்து அடிச்சுக்கிறீங்க. அசிங்கமா இருக்கு. மியா நான் போறேன் ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டை பிடிக்கிறான். நீங்க திருமணாக்கில் அப்படியே நிக்கிறீங்க. அந்த grip இருக்கு இல்லையா? அவ்ளோ சாஃப்ட்னஸ், அவ்ளோ ஹீலிங் பண்ற மாரி இருக்குங்கள. உங்களுக்கு ஒரு செகண்ட் அப்படியே எல்லாமே ஃப்ளாஷ் ஆகி உங்க கண்ணு முன்னாடி வருது. நீங்க அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் இரு போலாம். மியா டைம் ஆயிடுச்சுல, வா போலாம். என்ன பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திருப்புறான். நீங்க அப்படியே திரும்பினாக்குல தலை கீழே போட்டுட்டு நிக்கிறீங்க. நீங்க ஜெகோப்ப பார்க்கவே இல்ல. எனக்கு தெரியும். நீ பயப்படுவேன்னு எனக்கு தெரியும். நீ கஷ்டப்பட்டிருப்பன்னு எனக்கு தெரியும். நான் கஷ்டப்படல. சரி, நீ கஷ்டம்லாம் படலைல்ல? என்னை நினைச்சு நீ பயப்படவும் மாட்டதான். போதுமா? ஆனா கேட்டுக்கும் எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் நல்லா இருக்கேன். பாரு, என் லெக்கெல்லாம் என்னால் மூவ் பண்ண முடியுது. நீங்க அப்படியே அவனை பார்க்குறீங்க. நீங்க உங்க ஹேண்ட் எடுத்துட்டு போறீங்க. அவங்க ஹேண்டையே பார்க்குறான். அவனோட நீஸ்க்கு கீழே வச்சு அப்படியே லைட்டாக ரஃப் பண்ணுறீங்க. உன்னால ஃபீல் பண்ண முடியுது தானே? ம் என்னால் முடியுதுடி. ம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை எடுத்துட்டு மியா வா போகலாம். அவன் நீ இருடி. மியா வா போகலான்னு சொல்கிறேன்ன. அவன் பாவமா கூப்பிட்டுட்டு இருக்கான். நீங்க மியா ஹேண்டை பிடிச்சிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஏய் ஏய் ஒயன் ஒரு நிமிஷம் இருடி. கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசிட்டு வரலாண்டி. என்னால் இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியாது. ஏய் நான் சொல்றது கேளுடி. கொஞ்ச நேரம் மட்டும் பேசிட்டு வரலாண்டி. நீ போறேனா போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கையை விட்டுறீங்க. ஏய் நான் அவன்கிட்ட ஒழுங்காவே கேட்கலடி. பாவம் இல்ல, யாருமே இல்ல. பசங்களாம் வேற வெளில போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் நான் இருந்துட்டு வந்துடுறேன். நீ வெளியில வெயிட் பண்ணு. மியா நான் ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டேன். அம்மா தாயே ரொம்ப நேரம்லாம் இருக்க வேணாம். கொஞ்ச நேரம் மட்டும் வெளியில இரு. நான் அவன் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துடுறேன். சரியா அப்படின்னு சொல்லிட்டு மியா அவங்கள விட்டுட்டு ரிட்டர்ன் வரா. நீங்க அந்த காரிடார் இருக்கு இல்லையா? ஸோ நீங்க அங்க வரீங்க. உங்க முன்னாடி ஆரம் வந்து நிக்கிறான். நீங்க ஆரமே பாக்குறீங்க. ஆயம் எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்க ஆரம். அவன் நிஜமாவே உன்னை பாப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸா இருக்கு தெரியுமா? உன்னை பார்க்க தான் வந்தேன் நான் நைட்டு. ஆரம் எனக்கு தெரியும். உன்னை மீட் பண்ண தானே வந்தான். ஆமா அவன் சரியான லூசு அவன். 10 இயர்ஸா 10 இயர்ஸா உனக்கு வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டானா? அதான் உன்னை பார்த்த செகண்ட்லேருந்து உன்னை விட்டுட்டு இருக்க முடியல போல இருக்கு.
பின்னாடியே வந்துட்டான். லூசு மாதிரி அடிபட்டுருச்சு அவனுக்கு. அவனுக்கு ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. ம், ஓகே. ஆனால் உன்னை மீட் பண்ண விஷயத்த அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ எப்போ ஜெர்மன்லேருந்து வந்த அண்ட் எப்போ 2 பேரும் மீட் பண்ணீங்க? ஐ ஹோப் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பான்ல. சீரியஸ்லி அவன் இந்த 10 இயர்ஸில் அவன் ஐஸில் நான் சந்தோஷத்தை பார்த்ததே இல்லை. மூஞ்சில் மட்டுமே அந்த சிரிப்பை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே தான் இருப்பான். உன்னை பற்றி அவன் பேசாத நாளும் கிடையாது, அவனை நினச்சி பார்த்து ஏங்காத கிடையாது. என்ன ரொம்ப யார்ட்டையும் எதையும் சொல்லிக்க மாட்டான், என்னையும் ஜிம்மினை தவிர. ஜிம்மின் தான் அவனுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணான். அவங்கள எப்படியாச்சும் பார்க்கணும்னு சொல்லிட்டு காட் கிட்டலாம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஜிம்மன். உங்களை அவன் மீட் பண்ணிட்டானா? 2 பேர் தான் பார்க்க வந்ததா சொன்னானுங்க. எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல உனக்கு? ஆரம், நான் சந்தோஷமா இல்லை. அவன் அப்படியே ஸ்டாப் ஆகி உங்களை பார்க்குறான். ஆரம், எனக்கு சந்தோஷம்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு ஜெகோப்பை பார்க்க விருப்பம் இல்லை. ஆரம், உங்களை தான். என்ன சொல்லிட்டு இருக்க நீ? என்னாச்சு உங்களுக்கு? ஆரம், ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ம், என்ன பண்ணணும்? ஜெகோப் இனிமேல் என் பின்னாடி வரக்கூடாது ப்ளீஸ். வர வேணான்னு சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்டை இனிமேல் என்னை பார்க்க வர வேணான்னு சொல்லிடுங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஆரம்புக்கு எதுவுமே புரியல. நீங்கள் பசங்களையும் கிராஸ் பண்ணி தான் போகிறீங்க. ஜிம்மினா ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறீங்க. ஆரம் திரும்பி அப்படியே ஜிம்மினை பார்க்குறாரு. ஸோ ஜிம்மின் கிட்டேருந்து ஆரம் எல்லா டீட்டெயிலையுமே வாங்கிக்கிறாரு. டேய், இவ்வளவு நடந்துச்சா? ஐயோ ஆரம், நான் உங்ககிட்ட சொன்னது பாதி தான், இன்னும் நிறையா இருக்கு. ஹேய், என்னடா இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க 2 பேரும், ஒன்று கூட சொல்லலை. ஜேகோப் தான் ஆரம் எதையுமே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான். இன்னைக்குன்னு பார்த்து நான் இல்லாத நேரத்தில் போயிருக்கிறான். அதான் இந்த ஆக்சிடெண்ட். அட்டா பாவீங்களா, ஏண்டா அப்படி பண்ணீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நான் என்ன ஆரம் பண்ணுறது? அவன் என்ன அடம் பிடிக்கிறான், அவளை பார்க்கணும் அவகிட்ட பேசணும், அவள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. என்னை என்ன பண்ண சொல்ற? குழந்தை மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். ஒயன் என்னன்னா இவனை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அவன்கிட்ட சொன்னா மட்டும் நீ என்ன அவனையும் பார்க்க வேணான்னு தானே சொல்லியிருப்பா. ஐயோ, நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் ஒயன் கிட்ட பேசியிருக்கலாம். அரம், என்ன சொல்ற? பின்ன என்னடா, இந்த 10 இயர்ஸ்ல அவன் சந்தோஷமா இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்லல்ல, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நீங்க தனியா போய் ஒயனை அப்ரோச் பண்ணிருக்கிறது தப்பான விஷயம். அவளுக்கு புரியுற மாதிரி பேசுறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? ஜெகோ போயிருக்கானா அவ கண்டிப்பா நின்னு கூட கேட்டிருக்க மாட்டா. கரெக்ட்? ஆமா ஆரம், நின்னு கூட கேட்கல அவன் என்ன சொல்ல வர்றாங்கிறத. ஐயோ, பிரச்சனையை பெருசா தண்டா பண்ணி வச்சிருக்கிறீங்க. சரி, இப்போதைக்கு அவனை பார்க்கலாம், அப்புறமேல நம்ம ஒயன் கிட்ட பேசுறத பத்தி யோசிக்கலாம். ஓகே ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஆரம் அங்கேருந்து போகிறாங்க. மெம்பர்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. ஜேகோப்க்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் எல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் உள்ளே போகவும் மியா கரெக்டாக வெளியில் வரா. எல்லாருக்கும் ஒரு பவ் வச்சுட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. இப்போ அப்படியே ஜேகோப் தான் ஆரம்பை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஆரம் அப்படியே பெருசாக ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டு ஜேகோப் கிட்ட போகிறான். ஆரம் ஜேகோப்பை பார்த்து க்யூட்டாக முறைச்சிட்டு இருக்கிறாரு. சாரி ஆரம். இதுக்கெல்லாம் எதுக்குடா சாரி? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், நானும் உன் கூட வந்திருப்பேன்னு. எங்க அலோவ் பண்ண மாட்டேயும் தான். எனக்கு தெரியாதா உன் சந்தோஷம் எதுன்னு? அதுக்கு எப்படி நான் அலோவ் பண்ணாமல் இருப்பேன்? சரி, இப்போ ஹெல்த்தை பார்க்கலாம், அப்புறமேலு அவன்கிட்ட நான் பேசி பார்க்குறேன். எல்லாரும் அவள் இன்னும் என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கா. என்ன என் மேலே இருக்க கோவத்தினால அதை ஏற்றுக்க முடியல அவளால். நானே இதை பார்த்துக்கிறேன். அர்ஷு, கண்டிப்பா நானே பார்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா என்னோட பழைய ஒயின் எனக்கு கிடச்சிருவா. நீ எப்போதும் இதே மாதிரி உண்மையாக சிரிச்சுட்டு இருந்தாலே எனக்கு போதும். ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் நீ கண்டிப்பாக என்ன கேளு, நான் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஆரம் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ 2 days நார்மலாக போகுது. ஜெகோப் உங்கள் பின்னாடி வர்றதில்லை, பிகாஸ் கால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் 2 daysக்கு உங்கள் பின்னாடியே வரல. நீங்கள் அஸ் யூஷுவல் உங்கள் ரொட்டீன் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்கள் அம்மா போய் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்க. அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வரும்போது
மெம்பர்ஸோட நிறைய போஸ்டர்ஸ் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு போஸ்டராக கிராஸ் பண்ணி வரும்போது உங்கள் ஐஸ் ஜெய்ஹூப்போ மேலே மட்டும்தான் இருக்குது. அவனோட அந்த காஸ்டியூம்ஸ், அந்த ஹேர் கலரு, அவனோட அந்த ஸ்மைல், அவன் நிற்கிற அந்த போஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒரு 2 செகண்ட்க்கு உங்கள் ஐஸ் பார்த்துட்டு தான் அதை கிராஸ் பண்ணி போகுது. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வீடு வர்றதுக்குள்ளேயும் கிட்டத்தட்ட அவ்வளோ போஸ்டர்ஸ்லேயும் உங்கள் ஐஸ் ஜெய்ஹூப்போ மேலே மட்டும்தான் இருந்திருக்கும். நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு பெருசாக ப்ரீத் அவுட் பண்ணிட்டு நீங்கள் இருந்து கிளம்புறீங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் ஒரு 4 days கழிச்சு தான் மியா அந்த புக்கே வச்சுருப்பாரு இல்லையா அந்த அஜிஷி அங்கே தான் போகிறா. அஜிஷி அஜிஷி ஏ மியா, என்ன உன் கடையை விட்டுட்டு என் கடைக்கெலாம் வந்திருக்கா? ஏனுங்க காலையிலேருந்து நான் அவளை ஆளே பார்க்கல, ஈவினிங் வேற ஆயிடுச்சு, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, உனக்கு தெரியாதா? ஏன் என்னாச்சு? அவங்க அம்மா எதுவும் அவங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க. இங்கே வா, அங்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? ஒயன் பிளைன் டேட் போயிருக்கா. என்னது? எதுக்கடி கத்துற? வயசான காலத்துல என் காதே போயிரும் போல இருக்கு. அஜிஷி என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, பிளைன் டேட் போயிருக்கா. யாருக்கிட்ட போனா? அவ பிளைன் டேட் போறதுக்கு யாரடி கேட்கணும்? அஜிஷி யாரு? எந்த பையன்? எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற? அஜிஷி சொல்லுங்க, யார பாக்குறதுக்கு போயிருக்கா? என் ஃப்ரெண்டோட சன்னடி, ரொம்ப நாளா ஒயனை பார்த்துருக்கான், என்கிட்ட கேட்டான், நானும் ஒயன் கிட்ட சொன்னேன். ஒயன் கிட்ட சொன்னீங்களா? ஆமா, நான் கூட என்னமோ நினைச்சேன்டி, அறவே போக முடியாதுன்னு என்ன அடம் பிடிப்பான்னு கூட யோசிச்சேன். கேட்ட செகண்ட்ல சரி அஜிஷி நான் போறேன்னு சொல்லிட்டாளா? ஏன்டி இப்படி கத்துற? நிஜமாவே போறேன்னு சொல்லிட்டாளாம். அவ காலையிலேயே டேட்டுக்கு போயிட்டாளா? இங்க பாரு மியா, இப்படி வயசான காலத்துல எதுக்கு நின்று எல்லாத்துக்கும் கத்திட்டு இருந்துச்சுக்கோ, கொன்றுவேன். அஜிஷி அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ் தெரியல, ஆனா டின்னருக்கு ஏதோ எங்கேயோ போறேன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு. ஆக்சுவலி அது இந்த பப் அண்ட் ரெஸ்டாரண்ட் காம்போல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். மியா அடுத்த செகண்ட் ஜெய்ஹூப்க்கு தான் கால் பண்றான். என்னடி சொல்ற? என்னடா கதையாடா சொல்லிட்டு இருக்கேன்? போயிட்டாடா? எப்படி போனா? மார்னிங்கே போயிட்டாலாம். மார்னிங் போனவளை பத்தி உனக்கு இப்பதான் தெரிஞ்சுச்சாமியா? இங்க பாரு, என்கிட்ட கூப்பிடுறதுக்குலாம் இப்ப டைம் கிடையாது, நீ வந்து கூட என்ன திட்டிக்கோ. மணி இப்பவே 7 o'clock ஆயிடுச்சு. அவ போயிருக்க ரெஸ்டாரண்ட் பத்தி உனக்கு தெரியும்ல, அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், ஒழுங்கா போய் அவளை கூட்டிட்டு வந்துரு. முதல்ல அட்ரஸ் அனுப்பா அவளுக்கு. நீ எதா இருந்தாலும் அவள்கிட்ட போய் பேசிக்கோ, ஆனா இங்க பாரு ஜெய்ஹூப் கிட்ட கோவப்படாம பேசு. அட்ரஸ் அனுப்புமியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவசரமா ரூமை விட்டு வரான். இன்ஃபேக்ட் அவனுக்கு லெக் கூட இன்னும் பெயின் எடுக்குது. அவன் அதை இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கான். நீங்க தான் டோட்டலா ஒயனா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு செம்ம ஹாட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸ்லீவில் அப்படியே லாங்காக ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டிருப்பாங்களே அந்த பார்ட்டி வியர்ஸ், அந்த மாதிரி வியர் பண்ணி மேலே ஒரு கோட் மாதிரி போட்டிருக்கிறீங்க. டார்க்கான லிப்ஸ்டிக், பெரிய இயர்ரிங்ஸு, ஒரு போனி டெயில், அந்த மாதிரி இருக்கிறீங்க. அவங்க ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான். ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க கெட்டப்க்கு ஈடு கொடுக்குற மாதிரி தான் அவனோட கெட்டப்ஸ் இருக்குது. பிளாக் கலர் ஜாக்கெட்ஸ், அவன் அப்படியே நல்லா டார்க்கஸ்டாக அந்த மாதிரி இருக்கிறான், கிளாஸ்லாம் வியர் பண்ணி. ஸோ அந்த பப்பன் ரெஸ்டாரண்ட் வந்து காம்போல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் தான். நீங்கள் ஆக்சுவலி இப்போது பப்புக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. அவங்க முன்னாடி இந்த சோஜி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அவர் சோஜி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆப்போசிட்டில் நீங்கள் பிளைண்ட் டேட்டுக்கு வந்துருக்க அந்த பர்சன் உட்காந்துருக்காரு. ஓயன், இன்னைக்கு உனக்கு டே எப்படி போணுச்சு? ஐ திங்க் நான் யூஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்கேன்னு நம்புகிறேன். நீங்கள் எதுவுமே பேசாமல் அவனே பார்த்துட்ருக்குறீங்க. அஜிஷை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்கள ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் இன்னைக்கு பிளைண்ட் டேட்டுக்கு இப்படி ஒரு கெட்டப்பில் வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலை. ரொம்ப அழகாக இருக்கிறீங்க இந்த ட்ரெஸ்ஸில். ஓயன் தேங்க்ஸ் சொன்னார். நீங்கள் ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஓயன், பி த ஹானஸ்ட், நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், ஐ லவ் யூ. எனக்கு உங்களோட ரிப்ளை வேணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள்
எதுவுமே பேச முடியல. அப்படியே உங்க ஹெட்ட கீழ போட்டுட்ருக்கிறீங்க. உங்க முன்னாடி சோஜு கொண்டாந்து வச்சாச்சு. நீங்க அவருக்கு ரிப்ளை பண்ணாம சோஜு எடுத்து ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. அவனும் உங்களோட எடுத்து சேர்ந்து ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நீங்க அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு 4 ரவுண்ட்ஸ் கிட்ட போய்க்கிட்டே இருக்கு. இப்போ அந்த ஆப்போசிட்ல பெர்சன் தான். "அயன், ஆர் யூ?" "யாஹ், யாஹ் ஐம் ஓகே." நான் கேட்டதுக்கு பதில் இன்னும் சொல்லவே இல்லையே. "ம், லவ் யூ டூ." "ஓஹன், சீரியஸாவா?" ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் பிடிஎஸ் ட்ரீம் டெக் 2.0. டாடா, பபாய், see you, love you all.